அம்மனையே இப்படி ஆழ வச்சுட்டீங்களே. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நான் தான் சின்னத்தான விட்டு கொடுக்க தயாரா இருக்கேனே. சின்னத்தான் பிறந்த நாளைக்கு உங்களை வர சொன்னதே உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கதானே. அன்னைக்கு மட்டும் நீங்க வந்திருந்தா எல்லா பிரச்சனையும் அன்னைக்கு முடிஞ்சிருக்குமே. நீங்களும் வராம சின்னத்தானையும் வர விடாம எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்ப மொத்த குடும்பத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்களே. போதும் ரம்யா, போதும். இதுக்கப்புறமும் இதை தொடரக்கூடாது. தொடர்ந்தா இதனால யார் யாரு பாதிக்கப்படுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் சின்னத்தானுக்கும் நடுவுல நடக்கிற இந்த கண்ணாமூச்சி விளையாட்ட இதோட நிறுத்திக்கலாம். காலையில பொழுது விடியட்டும், நானே நேர்ல வரேன், உங்களை வந்து பாக்குறேன். ஒரு முடிவு பண்ணிருவோம். நாளைக்கு விடிற பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு முடிவு கொடுக்கட்டும். உள்ள வந்த ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. எனக்கு நிறைய இருக்கு ரம்யா. என்ன வீணா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. இனிமே தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற முடிவோடு தான் இப்ப நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன சொல்ற இப்போ? ரம்யா, என் மாமா கோயிலுக்குள்ள இருக்கிற சாமி மாதிரி எல்லாருக்கும் கேக்குற வரத்தை கொடுக்கறவரு. அப்படிப்பட்டவரு இப்ப வேதனைப்பட்டு நிக்கிறாரு. தன் புள்ளையோட வாழ்க்கைய நினைச்சு கலங்கி துடிச்சிட்டு இருக்காரு. அப்பாக்காக ஒரு புள்ள அழலாம், புள்ளைக்காக அப்பா அழக்கூடாது ரம்யா. அப்படி ஒரு சூழ்நிலை எந்த அப்பாவுக்குமே வரக்கூடாது. அப்படி வந்தா அதை விட கொடுமை அந்த அப்பாக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த கொடுமையத்தான் என் மாமா இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். இப்படி எல்லாம் நடக்கிறது எல்லாமே உன்னாலதான், உனக்காக தானே. நீங்க சொல்றது சரிதான் ரம்யா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். என்னாலதான் இதெல்லாம் நடக்குது. எனக்காக தான் நடக்குது. என் சின்ன தன்னோட கஷ்டத்துக்கும் என் மாமாவோட கண்ணீருக்கும் உங்களோட கோபத்துக்கும் காரணம் நான் தான். அதனாலதான் நானே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உங்களை தேடி வந்திருக்கேன். நீ இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறியா? இத நான் நம்பணுமா? நடந்த உண்மையையும் நடக்க போற உண்மையையும் நம்பிதானே ஆகணும் ரம்யா.
சின்னத்தா எந்த சூழ்நிலையில என் கழுத்துல தாலி கட்டினாருன்னு நான் உங்ககிட்ட தெளிவா விளக்கி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் நீங்க ஏன் சின்னத்தான இப்படி தண்டிச்சிட்டு இருக்கீங்க? உங்களை மனசுல சுமந்துட்டு தன்னோட அப்பாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் கழுத்துல தாலிய கட்டிட்டு உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கிற ஒரு தண்டனை என் சின்னத்தானுக்கு போதாதா? அதையும் தாண்டி நீங்களும் அவரை தண்டிக்கணுமா? இங்க பாரு, நான் யாரையும் தண்டிக்கல. என்னோட வேலை என்னமோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி ரம்யா, அப்படியே இருக்கட்டும். எல்லாம் தெரிஞ்ச உங்ககிட்ட எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என் சின்னத்தனோட மனசு பூரா நீங்க தான் இருக்கீங்க. சின்னத்த என் கூட இருந்தாலும் அவரோட மனசுக்குள்ள இருக்கிறது நீங்க தான் ரம்யா. என் மாமா வற்புறுத்தினதுனாலதான் என் கழுத்துல சின்னத்தனோட கை தாலி கட்டுச்சே தவிர அவரோட மனசால தாலிய கட்டல. எப்படி பார்த்தாலும் சின்னத்தானுக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமானவங்க நீங்க தான். உங்ககிட்ட நான் என் சின்னத்தான ஒப்படைச்சிட்டு நான் வேலைக்கு போயிடலான்னு நான் முடிவெடுத்துட்டேன் ரம்யா. இதுக்காக தான் நான் அன்னைக்கு சின்னத்தானோட பிறந்த நாளைக்கு உங்களை எங்க வீட்டுக்கு அழைச்சேன். சின்னத்தானுக்கு அவரோட பிறந்த நாள் பரிசா நான் உங்களையே கொடுக்கணும்னு நினைச்சேன் ரம்யா. அண்ணியோட எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டிடலாம். அதுக்கப்புறமாச்சும் அவங்களோட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஆனா சின்னத்தனோட பிறந்த நாள் விசேஷத்துக்கு நீங்களும் வரல, சின்னத்தானையும் நீங்க வர விடல. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல. நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்ன மாதிரி நான் சின்னத்தானை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன். சின்னத்தன் வாழ்க்கைய விட்டு ஒரேடியா வேலைக்கு போயிடுறேன். உங்களுக்கான இடத்த நான் உங்ககிட்டயே கொடுத்துறேன். நீங்க உங்க கார்த்திகோட நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கணும். அதுல நான் குறுக்க வரவே மாட்டேன் ரம்யா. என்ன நீ எனக்கு பிச்சை போடுறியா? இல்ல ரம்யா, இல்ல. என் சின்னத்தன சந்தோஷமா வாழ வைங்க. நான் தான் உங்ககிட்ட மணி பிச்சை கேட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, சும்மா இங்க வந்து நடிச்சிட்டு இருக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியாத நடிச்சிட்டு இருக்கியா? நல்லா இப்படி அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா உன்னை நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? நீ கார்த்திய விட்டு கொடுக்கற மாதிரி விட்டு கொடுத்துட்டு எனக்கு எதிராக ஏதாவது பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதானே? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ரம்யா. இதை என்ன நம்ப சொல்றியா? கோவப்படாம தயவு செஞ்சு நான் சொல்றத பொறுமையா கேளுங்க.